ஹாய், நாங்கள் கண்மணி பேசுகிறேன். நம்ம எல்புரோ பற்றி தினமும் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இல்லையா? இன்றைக்கும் எல்புரோ பற்றி தான் ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன். எல்புரோ நமக்கு மிகப்பெரிய அதிகாரங்களை கொடுத்துருக்கார், பவர். ஆனால் பல நேரங்களில் நாம் அது சரியும் அதை நாம் அப்ளை பண்ணாமல் போகிறோம். நான் உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் மூலமாக சொல்கிறேன் பாருங்களேன். இது பைபிளில் மத்தேயு 16 இருக்குது. என்னன்னா எல்புரோ அவருடைய ஸ்ரீசர்கள் கூட பேசிட்டு இருக்கும்பொழுது கேட்குறாரு, ஜனங்களாம் என்னை யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றாங்க. சில பேர் நீங்க யோவான் ஸ்நானகன்னு சொல்றாங்க, சில பேர் எலியான்னு சொல்றாங்க, சில பேர் எரேமியான்னு சொல்றாங்க, சில பேர் தீர்க்கதரிசின்னு சொல்றாங்கன்னு அப்படின்னு சொல்லும்பொழுது பேதுரு மட்டும் என்ன சொல்றாருன்னா, இல்ல நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்ன உடனே எல்புரோ இல்ல, உண்மையிலே இது நீ சொல்லல, பிதாதான் உனக்கு வெளிப்படுத்தி. அப்போ இனிமே என்னுடைய திருச்சபையை உன் மேலதான் நான் கட்ட போறேன், அதுவும் இல்லாம இந்த பரலோகத்தோட திறவுகோலையும் உனக்கு நான் தரப்போறேன் அப்படின்னு ஆட் பண்ணிட்டே போறேன். இன்னும் என்ன தெரியுமா சொல்றாரு, நீ பூலோகத்துல எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்திலும் கட்டப்படும், பூலோகத்துல எதை அவிழ்க்கிறாயோ அது பரலோகத்திலும் அவிழ்க்கப்படும். இன்னும் சிம்பிளா சொன்னா, நீ பூலோகத்துல எதை அனுமதிக்கிறாயோ அது பரலோகத்தில் அனுமதிக்கப்படும், அல்லது பூலோகத்தை நீ அனுமதிக்க மறுக்கிறியோ அது பரலோகத்துல அனுமதி மறுக்கப்படும். மிகப்பெரிய பவர் கொடுக்கிறார் பாருங்க. இதை நம்ம படிச்சிருக்கலாம், நம்ம நினைக்கலாம் அது பேதுருக்கு மட்டும்தான். இல்லவே இல்லை. எல்புரோவை நம்ம விரும்பி நேசிச்சு அவர் சொல்ற காரியங்களை விரும்புற அத்தனை பேருக்குமே இன்னைக்கு எல்புரோ சொல்ற மிகப்பெரிய ஒரு அதிகாரம் என்ன தெரியுமா? இதே அதிகாரம் தான். நாம நம்மளுடைய லைஃப்ல நமக்கோ மற்றவர்களுக்கோ எதை அனுமதிக்கணும் நம்ம விரும்புறோமோ அதை தான் எல்புரோ அனுமதிக்கிறார். எதை அனுமதிக்க வேணாம், இது வேணாம்னு நம்ம அனுமதி மறுக்கிறோமோ அது எல்புரோ என்ன பண்ண அனுமதி மறுக்கிறாரு. இப்படிப்பட்ட பெரிய பவர் இருக்கு பாருங்க. ஆனா நம்ம இதை படிச்சிருக்கிறோம், கேள்விப்படுறோம் இல்லையா? ஆனா நம்ம அதை எடுத்து அப்ளை பண்ணும் பொழுதுதான் நமக்கு அது கிடைக்குது. இதுக்கு எல்புரோ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்கிறாரு. எப்படின்னா, ஆரம்பத்தில் உலக தோற்றத்துல அவரு இந்த உலகமானது வெறுமையும் இருளா இருக்குது. அப்ப வாயை திறந்து சொல்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லும் பொழுதுதான் அங்க வெளிச்சம் உண்டாகுது. அப்ப உருவாக்குறது எப்பன்னா, நாம நம்முடைய வாயை திறந்து சொல்லும் பொழுது அது செயலாக மாறுது. அதனால இன்னையிலிருந்து நாம நமக்கு என்ன வேணுமோ நமக்கு என்ன வேணாமோன்றத கடவுளுடைய சித்தத்தின்படி நாம இந்த கடவுளுடைய வார்த்தையை வச்சு நம்ம அப்ளை பண்ணணும்னு வச்சுங்களேன், நிச்சயமா பேதுருக்கு கொடுத்த அதே அதிகாரமும் பவரும் இன்னைக்கு நமக்கும் கொடுக்குறாரு. அதனால நாம இனிமே தைரியமா இந்த பவரை யூஸ் பண்ணுவோம். எல்புரோ விரும்புறபடி நாம இருப்போம். பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாமா? அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.